Hi friends, welcome back to one of the GTA San Andreas story mode. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மிஷின் தான் கேஸ் போக போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பண்ணுவோம், ஃபஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படி போன வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிஜேக்கு ஒரு ஃபோன் வருது கேஸ். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சிசெட் இந்த ஃபோன் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ சான் ஃபியரோட வந்து லீவ் ஆகிட்டாங்க கேஸ். கிராஸ் கண்ட்ரியில் இருக்காங்க அதோ. ஓகே, ஸோ ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பைக் இல்லை, சரி கேஸ் நம்ம கார் 8 பேரில் வேறு வழி இல்லை. அவன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் அவன்? ஓகே, இங்கே இருக்கான் கேஸ், ஏஞ்சல் பையனில் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் லொக்கேஷன் கேஸ், அவனோட லொக்கேஷனு நம்ம தான் கேஸ் பார்த்து போகணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு போலீஸ் கார் இருக்குது, அதை 8 பேராக நினைக்கிறேன் நம்ம இப்போ. ஐயோ என்ன கேஸ் இது? சரி நல்லது தான், போகிற வழியில் ஒரு ஆள் பழி கொடுத்து போனால் மிஷின் நல்லபடியாக முடியும்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போல் போட்டிருந்தோம். அந்த போலுக்கு நீங்கள் இன்னும் ஓட் பண்ணலாட்டி மறக்காம போய் ஓட் பண்ணுங்கள் கேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ். லைவ் போடலாம்னு இருக்கோம் நம்ம சேனலில். அந்த லைவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ், சப்போர்ட்டிங் ஃபார் லைவ்ன்ட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி வேறு செம்மையாக ஸ்கிட் ஆகுது. பார்த்தீங்கன்னா புயல் காற்றுல மழை வேறு பெய்யுது கேஸ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் நேரம் அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன் கேஸ். வண்டி வேறு ஸ்கிட் ஆகிட்டு இருக்குது, எப்படி ஓடிட்டு போகிறதுன்னு தெரியல. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் வண்டி பார்த்தீங்கன்னா கவுந்துருச்சு கேஸ். வேறு வழி இல்லை, வேறு எம்பிஸ் வண்டி தான் கேஸ் எட்டு போனோம். நம்ம இந்த வண்டி வேறு ஸ்பீடாக போக தெரியல. நம்ம லொக்கேஷன் வேறு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த வாரம் கேஸ் அவரை நான் வந்து இந்த ட்ரக் ஷாப் உள்ள கேஸ் அது வழியாக போய் நம்ம மடைக்கிறான்னு நினைக்கிறேன். நான் வேறு வழியில் நினைக்கிறேன் கேஸ். வாங்க சீக்கிரமாக போய் அவனை மடைக்கலாம். அவனை என்ன பண்ண வரதில்லை, அவனை கொல்லணுமா இல்லாட்டி சேஸ் பண்ணுமானே தெரில. அவன் ஆம்பளையா பொம்பளையானே தெரில. முதல்ல அவன் பேர் கூட நமக்கு தெரியாது. இந்த பைக்கில் ஒருத்தன் பேட்டுக்காக மட்டும் தெரியும் கேஸ். அவன்கிட்ட வந்து ஒரு பொருளை மட்டும் எடுக்கணும், ஆனால் ரொம்ப நல்லா தெரியுது. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லொக்கேஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கார் லோக்கல் ஸ்பீடாக தான் கேஸ் போகுது நல்லா. ரொம்ப நாள் கழிச்சு சிட்டிக்குள்ளே வரோம் கேஸ். நம்ம இந்த சிட்டிக்குள்ளே ஐயோ வண்டி பார்த்தீங்கன்னா சரியான ஸ்கிட் ஆகுது கேஸ், கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேங்குது. ஓ கேஸ், அவன் ஹைவேக்குள்ளே வரான் கேஸ். தப்பாக போகிறோம் இன்னைக்கு. இது ஒரு கேங்ஸ்டர் இருந்துட்டு ஒரு லொக்கேஷன் கூட கரெக்டாக பார்க்க முடியல நம்மளால். ஹைவேஸ் அப்படி நேராக போகிறான், கீழே தான் கேஸ் இறங்கி வரான். வரட்டும் கேஸ், நீ இடித்து தூக்கில் பறந்தே போடணும் கேஸ். இங்கேருந்து சான் ஃபியர் அளவே விடணும் இங்கே இடிச்சு அடியில். இந்த வாரம் கேஸ். ஓகே, தப்பிச்சிட்டான், இடிச்சில் தப்பிச்சிட்டான். ஃபைட்டாக ஜஸ்ட் மினில் தப்பிச்சிட்டான் கேஸ். நீ கொல்லாமல் விடாது கேஸ். எங்கே கேஸ் போகிறான்? டேய் ரோட்டில் இடத்துல ஓடிட்டு போகிறான். யார்ரா இவன்? எங்கே போனான் அதுக்குள்ளே? எங்கெங்கேயோ வரான் கேஸ் இவன். டேய் எங்கடா போடுற கேஸ்? நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சிட்டு ஓடுதான் நீங்கள். விடாத வண்டியார முக்குதே கேஸ். இதுதான் ஸ்போர்ட்ஸ் கார் எட்டு வந்துக்கலாம் நினைக்கிறேன். ஐயோ, நான் பைக்குனால ஈஸியாக திருப்பிட்டு போயிடலாம், நம்மளால் திருப்ப முடியல. சரி பைக் எட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த போகிறான் பாருங்க, அது வேறு மவுண்டன் பைக் கேஸ். அது கூட சல்லுன்னு போயிட்டே இருக்கும் மவுண்டன்லாம். வாரம் எப்படி போகிறான்ட்டு வாரம் உனக்கு. ஐயோ திரும்பிட்டான். இதான் கேஸ் சரியாக இருக்குது இதில். இங்கே பாருங்க, இன்னைக்கு எங்கே போனாலும் சாவு என் கையில் தான்டா. எனக்கே ஆட்டம் காட்டுறல. இதில் வேறு யாராதானே கார் யாராவது அதில். இப்போ பாருங்க போலீஸார் எப்படி பறந்து வரான்ட்டு. அப்பாடி சிஸ்டம்ஸ் நம்மளே ஏற்றிருப்போம். நம்மளே அதாவது இவங்களே சேர்த்து தான் நல்லா இருந்திருக்கும். நில்றா, வாடுறேன். இந்த பங்காளியில் அடித்து தூக்குவோமா? போடி சாவுடா. ஐயோ காய் சுட ஆரம்பிச்சான். நம்ம சாவ மாட்டேங்கான், செத்துட்டான். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் எடுக்கணுங்க. ஏதோ இந்த பேக் மாதிரி கடலில் கேஸ் தாங்க ஸ்டஃப்னு நினைக்கிறேன். நம்ம கேஸ் தாங்க சார் சொல்லியிருக்கிறோம்ல. யூ ஸ்டோல் $1963 ஃப்ரம். ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரக்ஸ் நினைக்கிறேன். இதுதான் நம்ம வந்து ஸ்டோல் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த மிஷினில். சீசர் தான் கேஸ் இந்த மிஷினில் கொடுத்தான்.
ஓகே கேஸ், இந்த மிஷின் பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு அப்படியே அடுத்த மிஷினுக்காக ஆவலான்னு காத்துருங்க கேஸ். உங்களால் தான் இந்த விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே. டாட்டா, பை பாய்.